வணக்கம் நேயர்களே. ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. ஏறக்குறைய இந்த +2 பொதுத் தேர்வுகள் எல்லாம் முடிந்துவிட்டு பிள்ளைகள் அனைவரும் தங்களுடைய தேர்வு முடிவுகளை மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்றைய காலகட்டம். ஏனென்றால் மார்ச் மாதம் தொடங்கப்படுகின்ற +2 பொதுத் தேர்வு முடிவுகள் முடிவு பெற்று ஏறக்குறைய மே மாதம் முதல் வாரத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வர இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைய பிள்ளைகளுக்கு பல வகையான ஒரு கற்பனை உலகத்தில் இன்றைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஸ்கூலில் படிக்கின்ற பொழுது ஒரு மாணவனை பார்த்து நீ எதிர்காலத்தில் என்னவாக மாறப்போகின்ற என்ற கேள்வி கேட்டோன்னே எல்லா பிள்ளைங்களும் நான் டாக்டர் ஆகும்னு சொல்லுவாங்க, நான் போலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு +2 முடித்திருக்கின்ற பல பிள்ளைகளுக்கு எந்த துறையை தேர்வு செய்வது, அடுத்த கட்டம் உயர்கல்வி என்று வருகின்ற பொழுது தங்களுடைய கல்வியை எது நோக்கி நாம் திருப்ப போகின்றோம் என்ற ஒரு அடிப்படை சிந்தனையை உருவாக்க வேண்டும். ஒரு தெளிவான ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் ரைட் சேனல் உங்களுக்காக பிரபல பேராசிரியரை இங்கு அழைத்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது திட்டமிட்டிருக்கின்றோம். +2 முடிச்சிட்ட பிறகு பல பிள்ளைகள் மருத்துவராக செல்ல வேண்டும், பொறியாளராக செல்ல வேண்டும், ஆடிட்டிங் பிகாம் முடிச்சுட்டு செல்லணும், சில பிள்ளைங்க பிஎஸ்சி படிக்கணும், சில பிள்ளைங்க பிஏ படிக்கணும் என்றெல்லாம் பல வகையான சிந்தனைகளோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகளும் தாண்டி ஒரு பொறியாளராக வர வேண்டுமென்றால், மருத்துவத்துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டுமென்றால் என்று ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் பிரபல பேராசிரியர் டாக்டர் அழகுமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய சாரோடு பேசுகின்ற பொழுது 28 ஆண்டுகள் பொறியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலக நாடுகளிலெல்லாம் ஒரு அற்புதமாக ஒரு வியந்து பார்க்கின்ற அளவுக்கு பல திறன்மிக்க பொறியாளர்கள் உருவாக்கியிருக்கின்ற புதுச்சேரி பொறியியல் கல்லூரிய பேராசிரியராக இருக்கின்ற டாக்டர் அழகுமூர்த்தி இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர். இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளராக வந்திருக்கின்ற அவரை உங்கள் சார்பாக வரவேற்று உங்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், அதில் பொறியியல் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் இந்த நிகழ்ச்சியில். சார், உங்களுக்கு நேருக்கு சார்பாக அன்பான வரவேற்பு. நன்றி. உங்களை பற்றி அறிமுகம் என்னங்க சார்? நான் புதுவை பொறியியல் கல்லூரியில் 1999 உதவி பேராசிரியராக சேர்ந்து அதற்கு பிறகு பேராசிரியராக பணி உயர்வு பெற்றேன். கிட்டத்தட்ட இந்த ஆசிரியர் பணியிலே பொறியியல் கல்லூரியில் 28 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். புதுவை பொறியியல் கல்லூரியில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் ஆசிரியராக உள்ளேன். பல கிட்டத்தட்ட இதுவரை நான் 200 கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சில அலுவல் பணி காரணமாக சென்றிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் 2010, 2011, 2012 ஆகிய அந்த 2 ஆண்டுகளில் சென்டாக் கோஆர்டினேட்டராகவும் இருந்து மாணவர்களுக்கு இந்த ப்ரொஃபஷ்னல் அட்மிஷன்ஸ் அதை பாண்டிச்சேரியில் நடத்தியிருக்கிறேன். இப்போ ரைட் சேனலில் ஸோ இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே மனமும் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நான் மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லணும், அவங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஸோ மாணவர்கள் இந்த +2 முடிச்சுட்டு இப்போ இன்னும் ஒரு 2 மாத காலம் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருக்குது, கல்லூரிகளுக்கு சென்று சேர வேண்டியிருக்கு. இந்த 2 மாத காலம்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஆகும். இந்த 2 மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமோ இல்லை ஒரு 6 ஆண்டு காலமோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த என்ன படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத முக்கியமாக நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இந்த ஒரு 2 மாதம், ஏப்ரல் அண்டு மே மாதம்ன்றது. ஸோ அதுக்கு பிறகு அந்த 3 ஆண்டுலேருந்து 6 ஆண்டு நீங்கள் படிக்கிற படிப்பில் நீங்கள் அந்த 3 வருடம் இல்லை 4 வருடம் 5 வருடம் 6 வருடம் நீங்கள் படிக்கிறது தான் உங்களுடைய பின்னாடி உங்களுடைய ஒரு 30-40 வருட வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறதா இருக்கிறது. நன்றிங்க சார். ஒரு தெளிவான அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நேயர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள்,
இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு அதே நிலையில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், +2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற பிள்ளைகள் யாருன்னா இருந்தாங்கன்னா அது கூர்ந்து அவங்களுக்கு ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பியாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எதற்காக இந்த நிகழ்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது பல பிள்ளைகளை பார்க்கின்றோம். கணக்கு வராத ஒரு பிள்ளைக்கு அவங்க தந்தையினுடைய வற்புறுத்தல் காரணமாக பிடெக் படிப்பை சேர்த்துட்டு அந்த பிள்ளை மேக்ஸ் M1 M2 தெரியாமல் கஷ்டப்பட்டு 4 வருடங்கள் கழித்தும் அரியர்ஸ் வைத்திருக்கின்றாரு. அதனால் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையில் பல பிள்ளைகளெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அதுபோல் ஒரு நிலை இனி இந்த புதுச்சேரி சேர்ந்த பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் பிடெக் முடித்தா மட்டுமல்ல, எந்த டிகிரியாக இருந்தாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சார், இப்போ நம்ம நீங்கள் பொறியியல் துறை சார்ந்த பேராசிரியராக இருக்கிறீங்க சார். நீங்கள் இந்த பிடெக் படிப்பு என்று வருகின்ற பொழுது என்னென்ன வகையான பாடப்பிரிவுகள் இருக்கின்றன, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது இந்தியாவில் இந்த பொறியியல் கல்லூரின்றது, பொறியியல் படிப்புன்றது 1847ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த பொறியியல், இந்த இன்ஜினியரிங் அப்படின்ற வேர்டே லெட்டின் வேர்டு இன்ஜினியர் INGNIREன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்லேருந்து தான் வந்தது. அந்த இன்ஜினியர்ன்ற மீனிங் என்னென்னா டு கிரியேட், கிரியேட்டர், டு டிசைன், டிசைனர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த இன்ஜினியரிங் என்ற வேர்டே ஆரம்பித்தது. 1847 கிட்டத்தட்ட ஒரு 160-170 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரூர்க்கியில் ஃபஸ்ட்டு தாம்சன் காலேஜ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றதில் சிவில் இன்ஜினியரிங்காக ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் அந்த டிப்ளமோ ப்ரோக்ராம் தான், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ரூர்க்கியில் ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் அது. ஸோ 1847. அதுக்கு பிறகு 1856 பெங்கால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்படி இல்லாட்டினா அதை ஹவுரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ அது PWD இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்புறம் 1856-58 அந்த பீரியடில் தான் பூனாவில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு காலேஜும், நம்ம கிண்டியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இப்போ இருக்கிற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், அதுவும் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1847 இந்த 1858க்குள்ளார ஒரு 4 இன்ஜினியரிங் நிறுவனத்தை பழைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ ஆரம்பித்தது. ஸோ அதுக்கு பிறகு தான் 1949 இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு ரூர்க்கி யூனிவர்சிட்டின்றது ஒரு முதல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக அந்த IIT ரூர்க்கி இன்ஸ்டிடியூட்டை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் அது IIT ரூர்க்கியாக மாறிச்சு. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, 38,000 கல்லூரிகள் இருக்குது. இந்த 38,000 கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,500லேருந்து 5,000 பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்லூரிகள் இருக்குது. கிட்டத்தட்ட இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 லட்சம் மாணவர்கள், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எவரி இயர் கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 காலேஜ் இருக்குது. நம்ம புதுவை மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இது இல்லாமல் காரைக்காலில் ஒரு NIT இருக்குது. ஸோ முக்கியமாக மாணவர்கள் ஸோ இந்த +2 முடிச்சுட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நாம் டிப்ளமோ படிக்கிறதா இல்லை டிகிரி படிக்கிறதா அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். டிப்ளமோ படிக்கிறதுனா உங்களுக்கு ஒரு 3 years. ஸோ இந்த டிப்ளமாலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிப்ளமோ இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும் இருக்குது, அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ வேறு பாராமெடிக்கல் கோர்சஸ் சம்மந்தமாகவும் இருக்குது. வேறு சில நுண்கலைகள், அதை மாதிரி டிராஃப்ட்ஸு, ஆர்கிடெக்சர், அதை மாதிரி கோர்சஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை, நம்மளுடைய அறிவுத்திறன், இதை பொறுத்து தான் நீங்கள் மாணவர்கள் பேரண்ட்ஸ் அவங்கள அவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 3 வருஷ படிப்பை டிப்ளமோ படிக்க வைக்கிறதா இல்லை டிகிரி படிக்க வைக்கிறதான்றது முடிவு பண்ணணும். ஸோ டிகிரியிலே பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிஎஸ்சி டிகிரியிலேருந்து BA டிகிரியிலேருந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி, பிடெக் டிகிரி இருக்குது, BE டிகிரி இருக்குது, அப்புறம் BVSC வெட்டினரி சயின்ஸ் இருக்குது, BSc ஹார்டிகல்ச்சர் இருக்குது, BSc அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறம் MBBS டிகிரி இருக்குது, BDS டிகிரி இருக்குது, BSc நர்சிங் இருக்குது, BPharm இருக்குது, BPT இருக்குது. இது மாதிரி பல வகையான தொழில்நுட்ப படிப்புகளும் சில கன்வென்ஷனல் ரெகுலர் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் சில புதுமையான இப்போ தொழில்நுட்ப டிகிரியும் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ இப்போ மாணவர்கள் வந்து +2 முடிச்சிட்ட பிறகு நம்ம டிப்ளமோ படிக்கிறதா இல்லை டிகிரி படிக்கிறதா, அதில் வந்து டிகிரியில் வந்து என்ன மாதிரி கோர்ஸு, நம்மளுடைய அறிவுத்திறன் என்ன, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன, நம்ம அப்பா அம்மா வந்து எந்த அளவுக்கு நம்மளை படிக்க வைக்காம அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இதை டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான வந்து ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இதுதான் வந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவாகும். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அந்த வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து உருவாக்கிக்கணும். ஸோ இப்போ வந்து இன்ஜினியரிங் கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது நம்ம புதுவை மாநிலத்தில். ஸோ அதில் வந்து காரைக்காலில் மட்டும் ஒரு 3 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு NIT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. நம்ம புதுவையில் புதுச்சேரி பகுதியில் வந்து 14 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் ஏனாமில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. மொத்தம் 18 இன்ஜினியரிங் காலேஜில் கிட்டத்தட்ட வந்து இந்த சென்டாக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அட்மிஷனே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000லேருந்து 4500 மாணவர்களை வந்து அரசு வந்து படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு தனியாக வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 4000 சீட் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதுவையிலேருந்து மட்டும் ஒரு 8000லேருந்து ஒரு 9000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து எவரி இயர் வெளியில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த 8000 பேருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்புன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கான மாணவர்கள் தான் வந்து முக்கியமாக அவங்கள வந்து தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விண்ணப்பம். இந்த பொறியியல் துறை சம்பந்தமாக மாணவர்கள் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் சரி, இல்லை இப்போ வந்து பொறியியல் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து என்னென்னா ஒரு சிறந்த லட்சியம் இருக்கணும். நாம் வந்து எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கனாலும் சரி, வேறு எந்த கோர்ஸ் எடுத்திங்கனாலும் சரி, ஒரு கிரேட் எய்ம் அப்படின்றது அப்துல் கலாம் சொல்லுவார் உங்களுக்கு. ஒரு கிரேட் எய்ம் வந்து யூ ஷுட் ஹேவ் இன் யுவர் லைஃப். அது சிறந்த லட்சியம் வந்து வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த லட்சியத்துக்கு வந்து நீங்கள் வந்து அடையிறதுக்காக நீங்கள் வந்து கடின உழைப்பு உழைக்கணும். ஸோ அந்த கடின உழைப்பு மட்டும் போதாது, அந்த உழைப்போடு உங்களுக்கு வந்து முக்கியமானது என்னென்னா அறிவு. ஸோ அந்த அறிவை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பெறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த 3 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முக்கியமானது என்னென்னா பொறுமை. வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பொறுமைன்றது ரொம்ப அவசியம். இந்த 4ம் இது இல்லாமல் வந்து இந்த நான் வந்து அந்த ஒரு நல்ல நிலையை உன்னத நிலையை அடைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டிடியூட், அதுவும் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நான் இந்த சமயத்தில் வந்து பெற்றோர்களுக்கு நான் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிறது, உங்கள் பையனோடையோ இல்லை உங்களுடைய பொண்ணோட மகளோட உட்காந்து பேசி இந்த மாதிரி இந்த 5ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 5ம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத வந்து ஒரு இதை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற சொல்லணும். நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி, நீங்கள் இப்போ வந்து எடுக்கிற முடிவுகளுக்கும் சரி, இது வந்து 5ம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றது நான் இப்போ வந்து பெற்றோர்களுக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் நேர்கள் சார்பாகவும் சார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற +2 முடித்திருக்கின்ற பிள்ளைகள் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்ல ஆசைப்படுங்க. ஏனென்றால் ரொம்ப நீங்கள் தெளிவாக பேசியிருக்கிறீங்க. வாழ்க்கையில் வந்து பொறியியல் பட்டத்தையும் தாண்டி வாழ்க்கையில் வந்து நமக்கென்று இன்றைய பிள்ளைகளுக்கென்று ஒரு கனவு, ஒரு லட்சியம் எல்லாவற்றையும் கடந்து அந்த டாலரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மை என்பது தேவைப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய கனவு என்பது தேவைப்படுகின்றது என்று மிக அழகாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் புதுச்சேரியை பொறுத்தவரை 18 கல்லூரிகள் இருக்கின்றன சொன்னீங்க. இந்தியாவை பொறுத்தவரை 15 லட்சம் பொறியியல் பட்டதாரிகள் வெளியில் வராங்க. இப்போ நீங்கள் புதுச்சேரி பற்றி பேசலாங்க சார். இப்போ வருடத்திற்கு ஒரு 10,000 பிள்ளைகள் வருகின்றார்கள் என்றால் இவங்க எங்கே வேலைக்காக போகிறாங்க? இன்றைக்கு அந்த வேலைவாய்ப்பு என்று வருகின்ற பொழுது இந்த ப்ரொஃபஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இருக்கின்ற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன சார்? ஸோ எப்பயுமே வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து என்றைக்குமே வாய்ப்புன்றது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன பொசிஷனுக்கு நீங்கள் போகணுன்றத அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கணும். அப்படி டெவலப் பண்ணிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ 10,000 மாணவர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வராங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 மாணவர்கள், மெஜாரிட்டி மாணவர்கள்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வந்து நல்ல லீடிங் பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்குது. நிறைய இதில் வந்து நம்ம அருகாமையில் இருக்கிற சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், பூனே, புவனேஸ்வர், பாம்பே, கல்கட்டா, நிறைய இடத்துல நாக்பூர், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து
நிறைய பேரை வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக குறிப்பாக வந்து தென்னிந்தியாவிலேருந்து மாணவர்களை வந்து அதிகம் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த தென்னிந்தியாவிலேருந்து வர்ற மாணவர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு நல்லா ஃபிட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக எடுக்கிறாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா புதுவை பொறியியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 மாணவர்களுக்கு மேலே எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து வந்து வேலை வாய்ப்புக்காக எடுத்துன்னு போயிட்டுருக்கிறாங்க. வாய்ப்புகள் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய திறனை வந்து ரொம்ப ரொம்ப உயர்த்திக்கணும். அதுதான், படிப்பு மட்டும் முக்கியமானது கிடையாது, அந்த பர்சன்டேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ இது தவிர்த்து வந்து உங்களுக்கு என்னென்னா முக்கியமான 3 தான் வந்து இன்ஜினியரிங்க்கு தேவை. என்னென்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்றது வந்து ஸ்கில், அதுதான் வந்து திறன் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நாலேஜ், அறிவுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது பிஹேவியர் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிஹேவியர் நடத்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நிலைமையை அடையலாம். கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நன்றிங்க சார். வணக்கங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் கனிமண்டலம் கீதா பேசுகிறேன் சார். சரிங்கம்மா. இப்போ அவங்க நீங்கள் பொறியியல் +2 முடிச்சுட்டு பொறியியல் கல்லூரின்னு சொல்கிறீங்க சார். சரிங்கம்மா. இப்போ வந்து பசங்க வந்து நம்ம என்ன படிக்கிறாங்கன்றத முன்னாடியே வந்து நம்ம சொல்றதை விட அவங்களுடைய எடுக்கிற பாடத்தை வந்து எடுத்தா நல்லா இருக்கும். சரிங்கம்மா. பேரண்ட்ஸ் வந்து அவங்க முடிவு பண்றதே கொடுக்கறதால இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ வாழ்க்கையில வந்து வேலை வாய்ப்பு இல்லாமே இருக்காங்க. சரிங்க. நிறைய பொறியியல் கல்லூரி இங்க சேர்ந்துட்டாங்க, ஆனா வேலை எங்கேயுமே கிடையாது சார். அதனால நிறைய பேங்க் லோன் கொடுக்குறாங்க, ஈஸியா வாங்கிட்டு அதை அடைக்க முடியாம 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் தான் லோனு. ஆனா அதை அடைக்கிறப்ப பார்த்தா 7 லட்சம் 8 லட்சம் எங்க பிள்ளைங்க நிறைய வாங்கிட்டு இப்ப தவிக்கிறாங்க. 10,000 மேல சேலரியே கிடையாது எந்த கம்பெனியும். அவங்க போயிட்டு தங்குறதுக்கும் அதுக்கும் சரியே வரல. 4 வருஷம் 5 வருஷம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு முடியும் 3 வருஷங்க. எதை படிக்கணும்னான்றத நீங்க +2ல இருந்தே ஆசிரியர் வந்து அவங்களுக்கு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுல டாக்டர் படிக்கிறாங்க, இந்தாண்ட வீட்டுல இன்ஜினியர் படிக்கிறாங்கன்ற சூழல்லாம் இல்லாம இந்த காலகட்டங்கள இப்ப விவசாயம் இருக்கு, நிறைய படிப்பா இருக்கு சார். அதெல்லாம் எடுத்தா கண்டிப்பா நிறைய அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய சேலரி அவங்களுக்கு அவங்க விருப்பத்தக்க சேலரி, ரொம்ப தூரம் போகாம குழந்தைங்க நம்மளோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப எந்த பிள்ளைங்களும் நம்ம கூட தாய் கொஞ்ச நாளாவே அப்பா அம்மா கூடயே கிடையாது, இப்ப படிக்கிறப்ப கிடையாது, இன்னும் சுத்தமாவே இல்லாம ஆயிடுவாங்க போலன்னு எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இப்ப ஏன்னா எல்லாமே பெங்களூரு அப்படி தூரமான, அப்புறம் அவங்க மறந்தே போயிடறாங்க. அப்புறம் எப்படி அனாதையா வராங்க, அப்பா அம்மா இப்படிதான் அனாதையா ஆயிடுறாங்க நிறைய பேர். அம்மா உங்க பேர்? அப்பா உங்க பேர் என்னங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்க? கரியமாணிக்கம்மா. ரொம்ப சிறப்பாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்கம்மா. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ரொம்ப சமூகத்தினுடைய நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக நீங்கள் இப்போ பதிவு பண்ணியிருக்கிறீங்கம்மா. அதனால இந்த இதில் வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் நல்ல இடம் நீங்கள் நல்லா சொல்லுவீங்க சார். அதனால கொஞ்சம் ஒன்றா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. தேங்க்யூம்மா. வணக்கம்மா. நீங்கள் வந்து நல்ல சிறப்பான வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணீங்க. உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. என்னென்னா நிறைய மாணவர்கள்லாம் இப்போ வந்து படிச்சுட்டு வந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க, அப்புறமேல்ட்டு அவங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க முடியறதில்ல. இதை மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சொன்னது வந்து நிறைய மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, பேங்க் லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்றது இதுவும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இதிலேருந்து நீங்கள் வந்து மீளணும், மாணவர்கள் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நான் முன்ன குறிப்பிட்ட மாதிரி அந்த ரொம்ப வந்து இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து பையனோட பொண்ணோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் படிக்க வைக்கணுன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். டிப்ளமோ படிக்க வைக்கிறதா இல்லை டிகிரி படிக்க வைக்கிறதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த டிகிரி படிக்க வைக்கிறதுல நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிக்க வைக்கிறதா, இல்லை சயின்ஸ் படிக்க வைக்கிறதா, இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறதா, இல்லை மெடிசன் ரிலேட்டடாக படிக்க வைக்கிறதா, இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்க வைக்கிறதா, இல்லை லா ரிலேட்டடாக படிக்க வைக்கிறதா, இல்லை அதர் கோர்சஸ் படிக்க வைக்கிறதான்ற டிசைட் பண்ணிட்ட பிறகு இப்போ இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இல்லை எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இல்லை எனி சயின்ஸ் டிகிரி கோர்ஸு கூட பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான 3ன்றது ஸ்கில். அந்த ஸ்கில்லு, நாலேஜு, அந்த பிஹேவியர், இதுதான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து லேக் ஆகுறதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா நான் நிறைய மாணவர்களோட கிட்டத்தட்ட நிறைய கல்லூரிகளுக்கு போகிறதுனாலையும் பயணம் செய்கிறதுனாலையும் எங்கள் மாணவர்கள்ட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா இந்த 3த்தில் தான் வந்து அவங்க வந்து லேக் ஆகுறாங்க, அதில் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த 3த்தையும் வந்து அவங்க வந்து சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து
நல்லதொரு வேலை வாய்ப்புக்கு போக முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நல்ல சம்பளத்துக்கே போக முடியும். ஏன்னா சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் சில கண்டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. நான் சில பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை. ஆனால் சில கல்லூரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து மாணவர்களை அவங்க தயார்படுத்தி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 7வது செமஸ்டர் 8வது செமஸ்டர்லேயே நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு டிசிஎஸ் இதை மாதிரி இன்ஃபோசிஸ் எல்என்டி இன்ஃபோடெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மாதிரியும் மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு சில மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வாய்ப்புகள் வந்து நிறைய பிரகாசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அக்ரெடிட்டேஷன் தர கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா உயர்கல்வி நிறுவனத்துக்கும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு NAAC அக்ரெடிட்டேஷன் இல்லை NBA அக்ரெடிட்டேஷன் அப்படின்றதுக்கு அவங்கெல்லாம் தங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா அந்த மாதிரி NAAC அக்ரெடிட்டேஷன் இல்லை NBA அக்ரெடிட்டேஷன்ற ஒரு அதிலிருந்து அந்த கல்லூரியிலேருந்து வர்ற மாணவர்களுக்கெல்லாம் வந்து நல்லதொரு வேலைவாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அக்ரெடிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக ஒரு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 12 ஸ்கில்லை வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 12 ஸ்கில்லு தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து ரெடி பண்ண வேண்டியது காலேஜோட வேலை. ஸோ அந்த 12 ஸ்கில்லும் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த 12 ஸ்கில் என்னன்றதை வந்து நான் பிறகு சொல்கிறேன். அந்த ஸ்கில்லை நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த சமயத்தில் வந்து சொல்கிறேன். இது வந்து படித்துக்கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஸோ இனிமேல்பட்ட வந்து இன்ஜினியரிங்க்கு வரப்போகிறன்ற மாணவர்களுக்கும் சரி, இது வந்து பொருத்தமானது ஒன்று. ரொம்ப நன்றிங்க சார். வணக்கங்க. மாணவர் மன்றம், யார் பேசுகிறீங்க? காந்திநகர்லேருந்து பேசுகிறோம். என் பேர் கணேஷ். சொல்லுங்கள் கணேஷ். இப்போ நான் 12th எழுதியிருக்கேன். சரி ராஜா. ஒரு 1100 மேலே வரும் எனக்கு. அதுக்கிட்ட வரும்னு ஒரு எய்ம். ஓகே. எனக்கு மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஓகே. எப்படி படிக்கிறது? காத்துருங்க. தம்பி, நல்ல கேள்வி. இப்போ இன்ஜினியரிங்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லேருந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங்கும் ரொம்ப நல்ல கோர்ஸ் தான். ஸோ மெரைன் இன்ஜினியரிங்கு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் மகாபலிபுரத்துக்கு கிட்டக உத்தண்டின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. ஸோ அந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிடெக் டிகிரி எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் பண்ணாலே போதும், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி IMUன்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ அங்கே வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சென்னையிலையும் இருக்குது, அவங்களுக்கு விசாகப்பட்டினத்தில் இருக்குது, மும்பையில் இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் வந்து கல்கத்தாவிலையும் இருக்குது. அவங்களுக்கு 4 இடத்துல இன்ஸ்டியூட். இது இல்லாமல் வந்து சில தனியார் பொறியியல் கல்லூரிகளை வந்து மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜ்லேயும் நீங்கள் வந்து படிக்கலாம் நீங்கள். ஆனால் புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இதுலேயும் வந்து மெரைன் இன்ஜினியரிங் வந்து இல்லை. ஆனால் புதுவை அரசு வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்குது. காரைக்காலில் வந்து மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துக்கிட்டு இருக்குது. மெரைன் இன்ஜினியரிங் அது நான் வந்து சொல்கிறது என்னென்னா, முக்கியமாக வந்து எல்லா கோர்ஸுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படிச்சிங்கனாலும் வாய்ப்புகள்ன்றது என்றைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை உருவாக்கிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உருவாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிறது இல்லை. அதுதான் வந்து மாணவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாகும். நன்றிங்க சார். ஒரு அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க, யாரும் பார்க்கலாங்களே? நேர்களே, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மிக அற்புதமாக நல்ல கருத்துக்களை ஏறக்குறைய 28 ஆண்டு காலங்கள் பேராசிரியராக இருக்கின்றார். ஒரு அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க. வணக்கம். மாணவர் மன்றம் நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? வணக்கம் சார். நான் கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பேசுகிறேன் சார். மகிழ்ச்சிங்க சார், சொல்லுங்கள் சார். சார், என்னோட குரு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட பேசுகிற வாய்ப்பை எனக்கு இந்த சேனல் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நான் சார் ப்ரொஃபஸர் அழகுமூர்த்தி சாரோட ஸ்டூடெண்ட் சார். நான் இப்போ நீங்கள் பேராசிரியர் இருக்கிறீங்களா? இப்போ ஆமாம், இப்போ உதவி பேராசிரியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். அவரோட முன்னாள் மாணவன் நான். இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் சார். சரிங்க சார், ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். தனிவேலன் பேசுகிறேன்
வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம். சார் ரொம்ப நன்றி சார். சார் இப்போ ஒரே ஒரு சின்ன இது டவுட் சார். கேளுங்க. இப்போ 4th இயர் பிஇ முடிக்கிறவங்களுக்கு அடுத்து பிஜி பண்றதுக்கு சில என்ன சொல்ல ஒரு அறிவுரைகள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணிட்டேன். சரி நீங்க சொன்னீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு போய் சேர்ந்துரும் சார். கண்டிப்பாக. இப்போ என்ன நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்து புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 பொறியியல் கல்லூரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8000 மாணவர்கள் வந்து பிடெக் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஸோ இந்த பிடெக் முடிச்சுட்டு வர்ற மாணவர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதே கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இதுதான். இந்த கேட்டுன்னு சொல்லிட்டு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு ஐஐடி கல்வி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எழுதுனாங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஸ்டைஃபண்டோடு வந்து நல்ல கல்லூரியில் எம்டெக்கோ இல்லை எம்இ ப்ரோக்ராமோ படிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம புதுவையில் பார்த்த வரைக்கும் ரொம்ப குறைந்த மாணவர்கள் தான் வந்து இந்த பரீட்சையை போயிட்டு எழுதுகிறாங்க. அது எழுதுறதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் வெற்றி பெறுறாங்க. ஸோ இந்த எல்லா மாணவர்களும் என்னென்னா அவங்களுக்கு வந்து பிஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த கேட் எக்ஸாமை வந்து கண்டிப்பாக எழுதுறதுக்கான முயற்சியை எடுக்கணும். ஸோ அதே மாதிரி புதுவையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுவை பொறியியல் கல்லூரியிலே கிட்டத்தட்ட வந்து எல்லா பாடப்பிரிவுலையும் பார்த்திங்கன்னா எம்டெக் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து சில ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ எம்டெக் வந்து இங்கே சென்டாக் வந்து அவங்க அட்மிஷன் நடத்துவாங்க. ஸோ மே ஜூனில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பிடெக் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கு வந்து தேர்வு நடத்துகிறாங்க. இது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முன்னாடியே டான்செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பேப்பர்லேயும் வந்து விளம்பரம்லாம் வந்துடுச்சு. தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் பிஜி அட்மிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எம்சிஏ எம்பிஏ அண்டு எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்பிளானுக்கெல்லாம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை எழுதணும். அவங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அதுக்கான கவுன்சிலிங் வந்து அங்கேயோ இல்லாட்டும் கோயம்புத்தூர்லேயோ நடத்துகிறாங்க. நிறைய எம்டெக்குக்கான வாய்ப்புகள்லாம் நிறையாவே இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா மாணவர்கள் வந்து என்னென்னா அந்த கேட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டோடு படிக்கலாம். பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்ச் போகிறதுக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்புலாம் இருக்கும். அந்த கேட் ஸ்கோரை வச்சுக்கிட்டே அவங்க வந்து ரிசர்ச்சில் பிஹெச்டி சேர்ந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து நான் வந்து இப்போ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிற பிடெக் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சொல்ல வேண்டியது. நன்றிங்க சார். நேர்களே, நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஒவ்வொரு முறையும் நம்மோடு பேசுகின்ற பொழுது இன்றைய பொறியாளர்களுக்கு என்ன தேவை என்றால் டிகிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொறியாளருக்கான திறன்கள் அந்த தொழில்நுட்பம் தேவை என்று சொல்லுகின்றார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. 2040 வருடங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மகான் திருவள்ளுவன் இதை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கின்றார். என்ன அவன் எழுதியிருக்கின்றார் என்றால், மதிநுட்பம் நூலோடு உடையோர்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை என்று சொல்லுகின்றார். அதாவது நூல் அறிவோடு தொழில் அறிவு, அதாவது நுட்ப அறிவும் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட சூழ்ச்சியாக இருந்தாலும் எதுவுமே ஒரு மனிதனை ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்போ ஸ்கில் என்பது தேவைப்படுகிறது என்பதை வள்ளுவனே அன்றைக்கு யோசனை செய்து பார்த்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்தாகும். அதனால் இன்றைய பொறியியல் பட்டதாரிகள் டிகிரி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நம்மோடு பேசுகின்ற பொழுது தெரிவிப்பதை போன்று தயவுசெய்து அந்த ஸ்கில் என்ற சொல்லப்படுகிற திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து மிக முக்கியமாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் இன்றைக்கு வலியுறுத்துகின்றார். சார், நீங்கள் இப்போ பல செய்திகளை பேசி கொண்டிருக்கின்றீங்க இல்லைங்களா? இப்போ இன்றைக்கு புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு என்று வருகின்ற பொழுது என்னென்ன துறைகளில் வந்து அவங்க செல்ல முடியும் சார்? இப்போ டிசிஎஸ் பற்றி சொன்னீங்க நீங்கள். இது தவிர்த்து வேறு என்னென்ன வகை நிறுவனங்கள் இருக்கின்றன? அது வணக்கங்க, மாணவர் மன்ற நிகழ்ச்சி யார் பேசுகிறேன்? வணக்கம், சொல்லுங்கள் சார். நம்ம பாண்டிச்சேரி பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் சீட்டு வாங்க முடியுமா? அது கோட்டா இருக்கா? காத்துருங்க சார். கண்டிப்பாக இதில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிற மாநிலத்தவர்களுக்குன்னு சொல்லிட்டு கோட்டாவே வச்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் தான் நீங்கள் போக முடியும். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிற மாநிலத்தவர்களுக்குன்ட்டு. ஸோ அது வந்து இந்த ஏப்ரல் 10-15 தேதிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து கொடுக்குறப்ப நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸுங்களுக்கு கூட நீங்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வேறு மாநிலத்துக்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையாவே இருக்குது. நன்றிங்க சார். சார், இப்போ உங்களுக்கு கேட்டிருந்தீங்க சார், இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த பிடெக் சேருகின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்குங்க சார்? புதுச்சேரியில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
தமிழகம் தாண்டி என்னென்ன பகுதிகள் வேலைவாய்ப்பு இருக்கிறது, அவங்களோட எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்குறேன். இப்போ நம்ம மாணவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் என்னென்னா, இப்போ நானும் சமீபத்தில் சில இதுக்கெல்லாம் நார்த் சைட்லலாம் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கெல்லாம் நானும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம மாணவர்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ இந்த இன்ஜினியரிங் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்ற மாதிரி ஐஏஎஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அங்கே இன்டர்வியூ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புதுவை பகுதியிலேருந்து மாணவர்களே சுத்தமாக வரவே இல்லை. அதே வந்து வேறு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த நார்த் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அந்த தேர்வுக்கு வந்து வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீசஸ், இந்தியன் ஆர்மி சர்வீசஸ்ஸு, அப்புறம் சென்ட்ரல் போர்டில் இருக்கிற வந்து வாட்டர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, இதிலெல்லாம் கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500லேருந்து 600 இன்ஜினியரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்டில், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இதை மாதிரி வந்து இந்த ஐடிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாணவர்கள் வந்து நம்ம மாணவர்கள் வந்து இதை வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதே இல்லை. வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பப்ளிக் செக்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐஎஸ்ஆர்ஓ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பிஹெச்இஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஇஎல், என்எல்சி, செயில், கெயில், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடு, ஐஓஎல், ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள்லாம் என்னென்னா என்டிபிசி, இவங்கெல்லாம் வந்து கேட் எக்ஸாம் எழுதினா தான் மாணவர்களை வந்து இன்டர்வியூக்கே கூப்பிடுறாங்க. நம்ம புதுவை மாணவர்கள் என்னென்னா அந்த கேட் எக்ஸாம்ன்றதை நிறைய பேர் எழுதுறதே கிடையாது. எந்த அளவுக்கு வந்து நம்ம மாணவர்கள் வந்து அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ரிலேட்டட் ஜாபுக்கு தான். முக்கியமாக மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் அந்த கேட் எக்ஸாம் எழுதினாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலைக்கு வந்து போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சார், இப்போ இந்த ஐஏஎஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்களே சார், அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அவங்க சொல்ல முடியும்னு கேட்குறேன். இந்த சார் ப்ளீஸ் பார்க்கலாம்ல. வணக்கங்க, மாணவர் மன்ற நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? சார் முத்தியால்பேட்டிலிருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 12 ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார், அந்த 12 ஸ்கில்ஸை பத்தி சொல்ல முடியுமா சார்? சொல்றாங்கம்மா, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பா. ரொம்ப நீங்க வாட்ச் பண்றீங்க ப்ரோக்ராம். இல்ல சார், 3 ஸ்கில்ஸ் சொன்னீங்க. ஆமா ஆமா, சொல்லுவாங்கம்மா. யூ வில் டெல் அஸ். நாலேஜ், பிஹேவியர் பத்தி சொன்னீங்க. வெரி குட், வெரி குட். 12 ஸ்கில்ஸ் வந்து சொல்றேன் அப்படி சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம். கண்டிப்பாக அம்மா, உங்க பிள்ளை இருக்கிறாங்களா, பக்கத்துல இருக்கிறாங்களா? My daughter is studying sir. சரிம்மா, ஓகேம்மா, குழந்தை பார்க்க சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. இப்போ அந்த இதில் வந்து அக்ரிடிடேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கில்ல வந்து 12 அவுட்கம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட் கிட்ட வந்து எதிர்பார்க்குறது. கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, வேறு பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாக சமூகமே வந்து இந்த 12 ஸ்கில்லை தான் வந்து மாணவர்கள்கிட்ட, பொறியியல் மாணவர்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குறாங்க. ஒன்று முக்கியமானது என்னென்னா இன்ஜினியரிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அனாலிசிஸ். எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணுறது, சால்வ் பண்ணுற ஸ்கில்லு ஒன்று வேணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மாடர்ன் டூல் யூசேஜ், ஸோ அந்த ஸ்கில் ஒன்று வேணும். அடுத்தது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ன்ற அந்த ஸ்கில் ஒன்று வேணும். அடுத்தது காண்டக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில். என்ன ஒரு கடினமான ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேயே நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ப்ளீஸ் சார், தப்பாக எடுத்துங்க சார். வணக்கம், மாணவர் மன்றம். சார் நான் குணாலன் வெளியூர்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க சார், சொல்லுங்கள் சார். சார் உங்கள் டிவி வார்த்தை ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சிங்க சார். சார் நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சேன் சார். ஓகே, சரிப்பா. இப்போ வந்து படிக்கிறீங்களா சார்? இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது? இதில் பார்த்தீங்கன்னா +2ல் காமர்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங்கை விட அதிகமாக வந்து காமர்ஸ் கோர்ஸுக்கு தான், பிகாமுக்கு தான் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ சென்னையில் சில தனியார் கல்லூரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம் சீட்டு வந்து இன்ஜினியரிங் சீட்டை விட அதிக டிமாண்ட். ஸோ அங்கே வந்து ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 அப்ளிகேஷன்ற மாதிரி வருது. ஒரு சில கல்லூரி பேரை நான் குறிப்பிட விரும்பல, அந்த மாதிரி கல்லூரியிலலாம் பார்த்திங்கன்னா 60 சீட்டு தான் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 6000 அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் சில காலேஜில் பார்த்திங்கன்னா 10,000 அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிகாம் வந்து ஒரு நல்ல கோர்ஸு. பிகாம் முடிச்சுட்டு, காமர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எம்காம் பண்ணலாம். அதுக்கு பிறகு நிறையா ஆடிட்டிங்,
இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் பொறுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடெக் டிகிரி, எம்பிபிஎஸ் டிகிரி எல்லாத்தையும் விட வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து சம்பாதிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு படிப்பாகவும் இருக்குது பிகாம் டிகிரின்றது. ஸோ கண்டிப்பாக தம்பி உங்களுக்கு வந்து அந்த பிகாம் வந்து கோர்ஸ் வந்து நம்ம புதுவை மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் வந்து தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து வேறு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜில் வந்து நீங்கள் வந்து பிகாம் சேர்றது ரொம்ப நல்லது. அப்புறம் நான் வந்து அந்த 12 ஸ்கில்லை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த இன்ஜினியரிங் நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு. அடுத்தது ப்ராப்ளம் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டெக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது மாடர்ன் டூல் யூசேஜ். இந்த 5 டெக்னிக்கல் ஸ்கில், அந்த டெக்னிக்கல் நாலேஜ்ன்றது எல்லா இன்ஜினியருக்கும், இது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஜினியருக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அவங்க ஐடி துறையாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சியாக இருந்தாலும், ஈசியாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள்இயாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலாக இருந்தாலும், சிவில், கெமிக்கல், ஏரோநாட்டிக்கல் எல்லாருக்குமே வந்து இந்த 5 டெக்னிக்கல் நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து தன்னுடைய ஏன்னா படிச்சுட்டு நம்ம சமூகத்துக்காக தான் நம்ம வந்து உழைக்க போகிறோம். அதனால் வந்து இன்ஜினியர் அண்டு சொசைட்டிக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த அறிவும் வந்து வேணும். இன்ஜினியர் அண்டு சொசைட்டி. அப்புறம் இன்ஜினியர் அண்டு என்விரான்மெண்ட். ஏன்னா இப்போ நிறைய வந்து நம்ம வந்து தொழிற்சாலைகள் பெருகிக்கிட்டே இருக்குது, நிறைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து என்விரான்மெண்ட்டை பற்றியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு தெரியணும். அது இல்லாமல் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் கம்ப்யூட்டர்லேயே பார்த்திங்கன்னா வந்து எது வந்து ரொம்ப குறைந்த அளவு வந்து மின்சாரத்தை யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்டராக்டிவாக இருக்குது அந்த சிஸ்டம்மு. இதை மாதிரிலாம் நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கில்லு வந்து வேணும். அதே மாதிரி அந்த இன்ஜினியர் அண்டு என்விரான்மெண்ட்டு அந்த இதுவும் வந்து உங்களுக்கு அறிவும் வந்து வேணும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு. அது இல்லாமல் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ்ன்றது தான் உங்களுடைய இந்த பிஹேவியர், ஆட்டிடியூட், கேரக்டர் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது. இந்த 3 வந்து ஈன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வந்து ஈன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு ஃபைனான்ஸ். ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளார முடிக்கிறது. ஏன்னா நிறைய கம்பெனிஸில் இதுதான் சொல்கிறாங்க, உங்கள் மாணவர்கள்லாம் வந்து ஒரு அசைன்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோன்னா அந்த அசைன்மெண்ட்டை வந்து ஒரு சரியான முறையில் சரியான நேரத்துக்குள்ளார முடிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அதை மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு ஃபைனான்ஸ்ன்றது ஒரு முக்கியமானது ஒன்று. அதுக்கு அடுத்தது லைஃப் லாங் லேர்னிங். காலம் பூரா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 12 ஸ்கில்லை வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எல்லா இன்ஜினியருக்கும் தேவை. எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த 12 ஸ்கில்லையும் வந்து அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எந்த கம்பெனியில் வேணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ நல்லா ஃபேஸ் பண்ண முடியும், அவங்க வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற முடியும். நன்றிங்க சார். நேர்களே வணக்கம். மாணவர் மன்ற நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? ஹலோ குட் சார், நான் கேஷவன் பேசுகிறேன், இங்கே ரெடியார் காலேஜ்லேருந்து. சரிங்க சார். இப்போ இந்த டான்செட்ல சார் சொன்னாங்க இல்லையா, சார் எம்டெக் படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் தர போறாங்க ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்லி, அது தமிழ்நாடு ரெசிடென்ட்டுக்கு இப்போ பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டுக்கு எதுவும் இருக்கா சார்? அங்கே வி ஷுட் ஹேவ் இது ரெசிடென்ட் வேணுமா தமிழ்நாடு ரெசிடென்ட்? அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட்ஸுக்குன்னே சில கோட்டாலாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் வந்து ரெசிடென்ஸ் வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ஸுக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாவில் சீட் கொடுக்குறாங்க. வெரி குட். ஆமாம் ஆமாம். நன்றி சார். நேர்களே, இப்போ இந்த +2 முடிச்சிட்ட பிறகு இந்த பிடெக் பொறியியல் சார்ந்த படிப்புகள் அது குறித்த ஒரு வகையான ஒரு பயணத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆனால் இதில் இன்னொரு பகுதி இருக்கிறது, இன்னொரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் என்னவென்றால் பெற்றோருடைய வற்புறுத்தல், அல்லது சில குடும்பங்களில் வந்து அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணும்போது, எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பொறியாளர் இருக்கின்றார், உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் பிள்ளை வந்து பிடெக் படிக்கிறான், நம்ம குடும்பத்தில் நம்ம பையனை பிடெக் படிக்கணும்னு சொல்லிட்டு கணக்கு வராத ஒரு பிள்ளையை தூக்கின்னு போய் பிடெக்கில் சேர்த்துட்றாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுறாரு, பிடெக் பொறுத்த வரைக்கும் முதல் பருவத்திலே வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து மேக்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, 4வது வருடம் வருகின்ற பொழுது அந்த அரியர்ஸ் வைத்து விட்டுட்டு கடைசியில்
அந்த அரியர்ஸ் முடிக்க முடியாமல் பல பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இது எப்படின்னா இவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் போயிடுவாங்க, பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க, சில பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பிள்ளை மட்டும் அந்த மேக்ஸ் அரியர்ஸ் வச்சுட்டு போயிரு. அவருடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 வருடங்களுக்கு பிறகு +2 தான் அவருடைய குவாலிஃபிகேஷனு. இது பெற்றவங்க பண்ணுற தப்பு திணித்தல் காரணமாக பிள்ளைங்கள் பல பேர் தாழ்வு மனப்பான்மை சிக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. இதை குறித்து இந்த ரொம்ப சீரியஸாக நம்ம பேச போகிற நிகழ்ச்சியில். அதனால் இந்த பொறியியல் படிப்பு என்று வருகிற பல பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளை அமெரிக்காவுக்கு போகணுங்க, ஜெர்மனுக்கு போகணும் என்ற ஒரு கனவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டவர்களே. இது குறித்தும் நம்முடைய பிரபலமான பேராசிரியரிடம் பேச இருக்கின்றோம். சார், இப்போ இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரை நீங்கள் ஹவு டு ஃபீல் இட் திஸ் திங்ஸ்? சார், ஒரு நேரம் வந்திருக்கிறாங்க. வணக்கம். மாணவர் மன்ற நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் சார். சார் நீங்கள் பாண்டிச்சேரி சூரமங்கலம் பேசுகிறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்கள் சார். பிடெக் எம்டெக் படிச்சுக்கிறேன், ஃபைனல் இயர். ஓகே. இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம என்ன சொன்னாங்கன்னா பிஹெச்டி போகலாம், இல்லை ஐஏஎஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். இப்போ எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டி பெஸ்ட்டா இல்லை ஐஏஎஸ் பெஸ்ட்? ஐஏஎஸ். இப்போ ஐஏஎஸ்க்கு அதுக்கான வழிமுறைகள் எங்கே கோச்சிங் போகிறது, அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க, மெட்ராஸ் போனால் சைடு திருத்தாங்க போகிறாங்க, இல்லை டெல்லிக்கு போயிட்டு அங்கே கோச்சிங் போட்டு. சார், தப்பாக எடுத்துங்க. சார் சொன்னது ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். நீங்கள் கேட்குறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி பேசுகிறீங்க, சரியா? சரி, அதுவும் சார் சொல்லுவாங்க. இல்லை, உங்களுக்கு இப்போ உங்கள் இது மகன் பிடெக் எம்டெக் முடிச்சிட்டாருன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் இப்போ டிசைட் பண்ணணும் என்ன ஃப்யூச்சர் நம்ம ஆகிறது அப்படின்றத. நம்ம இதை மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் போகிறதா, இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டட் சர்வீசஸில் போகிறதா, இல்லை ரிசர்ச் அதை மாதிரி ஒரு இதில் போகிறதான்றதை டிசைட் பண்ணணும். ஸோ 3 ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ ரிசர்ச் அதை மாதிரி போகிறது, அதுக்கு பிறகு நம்ம டீச்சிங்கில் இருக்கிறது அப்படின்னா அவர் பெட்டர் பிஹெச்டிக்கு போகிறது தான். ஸோ பிஹெச்டி போகிறதுக்கு நிறைய ஐஐடிஸு ப்ளஸ் என்ஐடிஸில் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே புதுவையிலையும் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலும் இருக்குது. இதுக்கு முக்கியமாக அவங்க இந்த கேட் எக்ஸாம்ஸ் எழுதி அது மூலமாக குவாலிஃபை பண்ணி போனாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். அதே மாதிரி ஐஐடிஸ் என்ஐடிஸில் போனீங்கனால நிறைய ஸ்டைஃபன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடெக் குவாலிஃபிகேஷனே போதுமானது. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஏஜ் முடிய அவங்க அந்த எம்டெக் இருந்தாலும் அவங்களையும் பர்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி ஆஃபீஸ் இருக்குது. அதனுடைய வெப்சைட்டில் போனீங்கனாலே யூபிஎஸ்சிக்கு எவரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் ஏப்ரல் மேல அவங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வாங்கி அதை ஆன்லைன்லேயோ இல்லாட்ட அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்அப் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு அதுக்கு பிடெக்கில் என்னவோ அந்த ஒரு 1000 மார்க்குக்கு அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க, அது 200 மார்க்குக்கு, அது காமனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் டெஸ்ட் 1 அண்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2ன்னு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கன்வென்ஷனல் ரெகுலர் பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு பேப்பர் 4 அண்டு பேப்பர் 5 வைக்கிறாங்க. இந்த 5த்துலேயும் 1000 மார்க் எடுக்கணும். இது இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க 200 மார்க். இந்த 1200 மார்க்கில் யார் டாப்பில் வராங்களோ அங்கேயே கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா, ஓபிசி கோட்டா, எஸ்சி எஸ்டி கோட்டான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 போஸ்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் உங்கள் சன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அது மாதிரி சர்வீசஸ் போகிறதா இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே யூபிஎஸ்சி தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கான ஏராளமான இன்ஃபர்மேஷன் தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மாணவர்களும் அதில் எல்லா டிகிரி மாணவர்களும் அதில் எழுதுவாங்க அந்த எக்ஸாம்ஸு. ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றது இன்ஜினியரிங்க்கு மட்டும். ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா அந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் உங்கள் மாணவரை உங்கள் சன்னை ஃபஸ்ட்டு எழுத சொல்லுங்கள். நன்றிங்க சார். இப்போ இந்த நேரில் கேட்டார் இல்லைங்களா சார், அது தொடர்பாக ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்னா இப்போ சாதாரண பிஎட் டிகிரி இருந்தாவே தே கேன் கோ ஃபார் ஐஏஎஸ் எக்ஸாம் இல்லைங்களா. அவர் 4 வருஷம் பிடெக் முடிச்சு 2 வருஷம் எம்டெக் முடிச்சுட்டு இப்போ அவனுக்கு கட்டாயம் இருக்குங்களா. வணக்கம். மாணவர் மன்ற நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? சரிங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஹலோ ஹலோ
சரிங்க சார். ஸோ இது நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு வந்து ஒரு யூஜி டிகிரி தான் தேவை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு. இவர் 5 வருடங்கள் முடிச்சுட்டு எதனால் வந்து அவர் வந்து இப்போ யூபிஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை பற்றி யோசனை பண்ணுறாரு? இது குறித்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்னா இப்போ வந்து அவங்க அந்த பிடெக் படிக்கிறப்பயே வந்து அவங்க அதுக்கான ஒரு சரியான ஒரு தகுதியோடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து அடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க. சில இடத்துல வந்து சில பேர் வந்து உண்மையிலே ஆர்வத்தோடு வந்து நல்ல பிடெக்கும் நல்ல மார்க் வச்சுட்டு அப்புறம் எம்டெக் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எம்டெக் வராங்க. ஸோ ஆனால் வந்து என்னென்னா என்னுடைய இது வந்து என்னென்னா அந்த ஸ்கில்லு, பிஹேவியர், அந்த நாலேஜ் இதை 3த்தையும் நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடெக்லேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எம்டெக் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த கேட் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அபரிமிதமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லேருந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து நல்ல சேலரியோடு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து இந்த 3 ஸ்கில்லும், பிஹேவியர், அப்புறம் அவங்க நாலேஜு ப்ளஸ் அது இல்லாமல் அந்த 12 அவுட்கம் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க எய்ம் பண்ணி படித்தாங்கன்னா இது வந்து சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. இந்த சப்ஜெக்ட்லேருந்து வர்றது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி நடைமுறையிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட மூவ் பண்ணுறது, டீச்சர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிறது, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிறது தான். ஸோ இதிலேருந்து தான் அவங்க வந்து கற்றுக்கிறது. இந்த 12 ஸ்கில்லையும் அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு பிடெக் டிகிரியோடு வந்துடலாம். அவங்க வந்து இதுக்காக எம்டெக் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பிஹெச்டி படிக்கணுன்றது அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நன்றிங்க சார். நான் இப்போ ஏற்கனவே கேட்டேன் இல்லைங்களா சார், இன்றைக்கி பிள்ளைங்க வந்து ஒரு பிடெக்கினுடைய ஒரு பாசிட்டிவான ஏரியாவை இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் இதனுடைய இன்னொரு முகம் இருக்கிறது. வணக்கங்க, மாணவர் மன்ற நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? சரிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்க. இப்போ ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபர்தரா என்ன பண்ணனும் அப்படினு எம்பிபிஎஸ் பண்ணனும்னு இருக்கேன் நான். ஓகேமா, சரிமா. அது கிடைக்காதது நான் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்க. கிடைக்காதுன்னு இப்பயே முடிவு பண்ணிடாதீங்க. இன்னும் ரிசல்ட் நிறையா இருக்குது, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டாமா எம்பிபிஎஸ் மட்டும்தான் கோர்ஸ் இல்லை, நிறைய பிடிஎஸ் இருக்குது, பிவிஎஸ்சி இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிஃபார்ம் இருக்குது, பிபிடி இருக்குது, பிஎஸ்சி எம்எல்டி இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து வேறு நிறைய வந்து பேராமெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்திங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப்மர், அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டு. அந்த இன்ஸ்டிடியூட்டில் இல்லாத கோர்ஸே கிடையாது. மெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. நிறைய டிப்ளமோ கோர்சஸ்லாம் நிறைய வேலைவாய்ப்போடு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியே வந்து ஒரு கம்யூனிட்டி காலேஜ் வந்து லாஸ்பேட்டில் நடத்துகிறாங்க. அவங்கள வந்து இந்த மெடிசன் ரிலேட்டடாக, பேராமெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம புதுவை அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா மதர் தெரேசா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ்னு அதுவும் இதில் தான் இருக்குது, கோரிமேடாண்ட. அங்கேயே வந்து நிறைய கோர்சஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நம்ம புதுவையில் நிறைய தனியார் கல்லூரிகள்லேயும் இந்த மாதிரி மெடிக்கல் அண்டு பேராமெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுமா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனு கிடையாது. இது இல்லாமல் எம்பிபிஎஸ் படித்ததை விட இந்த மாதிரி கோர்ஸில் படிச்சுட்டு கூட நிறைய சம்பாதிக்கிறவங்க, நிறைய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. நன்றி நன்றி சார். நீங்கள் இப்போ இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா எனக்கு பல பேர் பார்க்குறாங்க சார், வந்து ஒரு பிடெக் பொறியாளர்ன்றாக உடனே வெளிநாட்டுக்கு பயணமாகறாங்க. அந்த வாய்ப்பு இல்லாத பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, தமிழகத்தின் பல பகுதிகளில் வேலை செய்கிறாங்க. அந்த வாய்ப்பும் இல்லாத பிள்ளைகள் இன்றைக்கி பல பேர் வந்து கொஞ்சம் சொல்லக்கூடிய அளவில் இல்லை வச்சுங்களா சார் போயிட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசி. இது வந்து கவர்மெண்ட் பாலிசியை நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் வந்து தங்களால் கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்த முடியலனா கூட தனியார் நிறுவனங்களை வந்து கல்லூரிகள் ஆரம்பிச்சு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்சன்டேஜை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 40% எடுத்தாலே, அதாவது 200க்கு 80 மார்க். ஏன்னா இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா இந்த சென்டாக் அட்மிஷனில் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் ரெண்டும் கம்பல்சரி சப்ஜெக்ட்டு, அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயாலஜின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து எதில் நீங்கள் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ இந்த ஆப்ஷனலில் அதுலேருந்து ஒரு மார்க் எடுத்துக்கிட்டு இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸோட ஆட் பண்ணிங்கன்னா அந்த 200க்கு மார்க் பார்ப்பாங்க. இந்த 200ல்
மார்க் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 80 மார்க் எடுத்தாலே போதும் உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் புதுவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 வந்து சென்டாக்லேயே வந்து சீட்டு வந்து அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 4500 சீட்லேயே இந்த 80% மார்க் முடிய இருக்கிற மாணவர்களை கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து சீட்டு வந்து ஃபில் ஆகாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு சூழ்நிலை, இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த 80%லேருந்து ஒரு 100% இல்லை ஒரு 120% இருக்கிற அந்த மார்க்லாம் எடுத்துகிட்டு வர்ற மாணவர்கள் கண்டிப்பாக வந்து அந்த பொறியியலுக்கு ஆர்வம் இல்லாமல் வர்ற மாணவர்கள் தான். ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க +2லேயே வந்து 200க்கு 80 மார்க்கு இல்லை 90 மார்க்கு 100 மார்க் தான் மேக்ஸில் வாங்குறாங்கன்னா, சார் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்ப மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 3லாம் இருக்கிறப்ப அது கண்டிப்பாக அவங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அந்த இடத்துல நமக்கு வந்து மேக்ஸ் வரல சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து என்ன கோர்ஸுக்கு போகிறது, டிப்ளமோ லெவலில் கோர்ஸ் பண்ணுறதா இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து நமக்கு வந்து ரிலேட்டட் கோர்சஸ்லாம் இருக்குதோ அதுக்கு போகிறதா அப்படின்றது. அதனால் கோர்ஸ்லாம் நல்ல கோர்ஸ் தான், எந்த இன்ஜினியரிங் கோர்ஸு பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ஸ் தான். அதில் நல்ல நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட நல்ல மதிப்பெண்ணோடு நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா அதே மாதிரி அந்த திறன் அந்த அறிவு அந்த உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இதோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த சிஸ்டத்தை வந்து குறைய சொல்ல முடியாது, சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸை வந்து நம்ம சொந்தக்காரெலாம் வந்து பிடெக் படிச்சுட்டாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க அவங்க புள்ள இங்கே போய் சம்பாதிக்கிறாரு இவங்க புள்ள இங்கே வேலை செய்கிறாரு அப்படி இருக்கிறாருன்றது அதெல்லாம் பார்க்காம நம்மளுடைய குழந்தையோட என்ன அறிவு திறன் இருக்குது, அவர் என்ன சூழ்நிலையில் நம்ம வளர்க்குறோம், நம்மளால் என்ன முடியுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்க வைக்கணும். இப்படி படிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த அவங்க என்ன படிக்க வைக்கிறாங்களோ அந்த படிப்புலேயும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணையோ பையனையோ வந்து நல்ல பெரிய நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ இதனால் வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதாவது சார் ரொம்ப பிரமாதமாக பதில் கொடுத்துருக்கிறீங்க சார். நீங்கள் அதாவது நடைமுறை சித்தாந்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்றைய சமூகத்தினுடைய பார்வையில் இந்த பதிலை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. வணக்கம், மாணவர் மன்ற நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், என்னோட பேர் மோகன் ராஜ். மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். எஸ் சார். பாண்டிச்சேரியில் நிறைய பிரெஞ்சு நேஷனாலிட்டி பிள்ளைங்க இருக்காங்க. சரிங்க சார். அவங்க போய் இந்தியன் ஆரிஜின் இந்தியன்ஸு பை விர்ச்சு ஆஃப் மேரேஜோ பை ஏதோ நேஷனாலிட்டி பாஸ் வாங்குறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் சென்டாக் மூலியமாகவோ என்னென்ன ப்ரொஃபஷனல் காலேஜ்லையோ மெடிக்கல் காலேஜ்லையோ இன்ஜினியரிங் காலேஜில் எந்தெந்த சலுகைகள் அதை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளன? இது பெரிய ஒரு புதிராக இருக்குது, அது கொஞ்சம் தெளிவுபட நல்லது. இல்லை சென்டாக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டாக்கோட வெப்சைட் நான் சொல்கிறேன், இப்போ அதை நோட் பண்ணிங்க. www.centacprof.net.in சொல்லிட்டு அது ஒரு வெப்சைட்டு. அது இல்லாமல் இன்னொரு சென்டாக் வெப்சைட் வந்து centaconline.in சொல்லிட்டு இந்த 2 வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டாக் வந்து இந்த வரப்போகிற 2015-16க்கான என்ன வந்து அவங்க நடைமுறை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றத ஒரு அறிக்கை ஏடு விவர அறிக்கை ஏடு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை வந்து இன்னும் ஒரு 10-15 நாளைக்குள்ளார அவங்க வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா அந்த ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டிக்குன்றதுக்கான எதுவும் ஒன்றும் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த இந்தியன் ஆரிஜன் இல்லை வந்து அந்த பாண்டிச்சேரி சிட்டிசனாக இருந்தால் அவங்க வந்து அட்மிஷன் வந்து மீதி பேர் எப்படியோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அட்மிஷன் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒன்றும் ப்ரையாரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. இது சம்மந்தமாக மேலும் நீங்கள் வந்து விவரம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த 2 வெப்சைட்டு கூகுளில் போனீங்கனாலே சென்டாக்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். அந்த சென்டாக் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லேயே எல்லா விவரமும் இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா போன ஆண்டுக்கான 2014-15க்கான புல்லட்டின் இருக்கும். அந்த புல்லட்டின்லேருந்து கூட நீங்கள் அந்த விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் வெரி குட் சார், வெரி குட் சார். நேர்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிக அழகாகவும் அழுத்தமாகவும் பொறியியல் சார்ந்த படிப்புகள் அதனுடைய சாதகம் பாதகம் குறித்து மிக அற்புதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார் சார். இப்போ உங்களுடைய கருத்தாக்கத்தில் உங்களுடைய பார்வையில் சார் கணக்கு வராத பிள்ளைகள் அல்லது கணக்கு வந்து தனக்கு வராது என்ற சிந்தனை உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இந்த பொறியியல் பாடம் சரிப்பட்டு வராது என்று கருத்து வைக்கிறீங்களா? வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் உங்கள் டிவி வால்யூத்தை குறைச்சிருங்க சார். சொல்லுங்கள் சார். எஸ் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு சார், 3 வருஷம் சார். சரிங்க சார். ஒரு அரியரெல்லாம் சார் கொஞ்சம் அந்த டிவி வால்யூத்தை குறைச்சிருங்க சார். அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு சார்.
இப்ப அடுத்து ஒரு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 அரியர் என்னால கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு சார். கொஞ்சம் டீ வாலத்து ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சிட முடியுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சார். பேசுங்க, இப்போ பேசுங்க. சார் கேட்குறேன். பாலிடெக்னிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாரு சார் 3 வருஷம். சரிங்க. அரியர் ஒரு 5 அரியர் வச்சாரு, கிளியர் பண்ண முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மேத்ஸ். சரி. மேற்கொண்டு +2 எல்லாம் படிக்க வைக்கலாமா இல்ல வேற என்ன செய்யலாம் சார் சொல்லிட்டு. ஓ, 10th முடிச்சுட்டு அவர் டிப்ளமா படிச்சிருக்கிறாரு இப்போ. ஆமா சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த எந்த பாலிடெக்னிக்கில் அவர் படித்தாரோ அந்த பாலிடெக்னிக்கில் இருக்கிற ஆசிரியர்களை போய் சந்தித்து இவர் வந்து எப்படி வந்து இதை வந்து கோர்ஸை வந்து அரியரை வந்து கிளியர் பண்ணுறது, அதுக்கான என்ன ட்ரைனிங் வந்து கொடுத்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து அவர் படிச்சுட்டார், இன்னும் ஒரு 5 பேப்பர் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு முயற்சி வந்து என்னென்னா கொஞ்சம் உங்கள் சன்னோட உட்காந்து பேசி அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து அவரை வந்து இந்த 5 பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு முடிக்க வைங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து இதுக்கு மேலே ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டிப்ளமோவை வச்சுக்கிட்டே அவருக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் இருக்கிற இன்ஜினியர்ஸை வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கையை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் அவங்க வந்து அந்த நிறைய ஸ்கில்லோடு இருப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நிறைய ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இல்லை கண்டிப்பாக வந்து சில கம்பெனிஸ் வந்து அரியர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு 5-6 மாதத்துக்குள்ளார அவரை வந்து அரியரை கிளியர் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேராசிரியர்களை போய் பார்த்து அதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்டோ அதுக்கு வந்து ஒரு கோச்சிங் மாதிரி கொடுத்து அதை கிளியர் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வேறு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நன்றிங்க சார். சார் இப்போ பிடெக் பல பிள்ளைங்க ஜாயின் பண்ணாங்க இல்லைங்களா சார்? சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எம்டெக் போகிறாங்க, சில பிள்ளைங்க வந்து அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் விட்டு உடனே MBA போகிறாங்க. நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க சார்? நீங்கள் இப்போ பிடெக் முடிச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு வந்து வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்குது, அவர் வந்து வேலைக்கு போகலாமா அல்லது வந்து MBA படிக்கலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகிறது தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல இது. வேலைக்கு போயிட்டே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. MBA MTech எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைம்லேயும் படிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனில் கூட நீங்கள் வந்து MBA படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தான் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அட்வைஸ் அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து உங்களை வந்து பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறாங்க. அதனால் வேலைக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து சம்பாரிச்சிக்கிட்டே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார், அடுத்து இப்போ ஒரு பெற்றோர்கள் சார்பாக ஒரு சிறிய கேள்வி. வணக்கம், மாணவர் மன்ற நிகழ்ச்சி. வணக்கம். எஸ் சார். சரிங்க சார். ஆனால் பொண்ணு தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவருடைய ஆசை வந்து IAS ஆகணும். அப்படி IAS ஆகணும் அப்படின்னு சொன்னால் MBBS யூனிவர்சிட்டி எடுக்கணும்னு விருப்பப்படுறான். ஸோ MBBS வந்து போனோம்னா என்ன கட்டாப்பு சார் தேவை? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குழப்புறாங்க. இப்போ நான் உங்கள் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. நம்ம அக்கா பையன் வந்து ECE முடித்தான், நீ பாண்டிச்சேரியில் தான் படித்தான். சரிங்க. அந்த காலப்பட்டூரில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜெலாம் சேர்த்து விட்டேன். ஸோ 2 அரியர் மட்டும் வச்சு வந்து பாஸ் பண்ணிட்டான். இப்போ அவனை வந்து சிங்கப்பூர் கணக்குன்னு வைங்க. ஸோ இப்போ நம்ம பொண்ணு இந்த கட்டாப்பு மார்க்கு என்ன எடுத்தா MBBSல போகலாம் அப்படிங்கிற விளக்கத்தை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 4 டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. மொத்தம் 8 காலேஜ் இருக்குது. ஸோ இந்த 8 காலேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 8த்துக்கும் வந்து சென்டாக்லேயும் அட்மிஷன் போகலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையும் அட்மிஷன் போகலாம். சென்டாக்ல வந்து நீங்கள் அட்மிஷன் போகிறதா இருந்தால் அந்த சென்டாக் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வருஷம் அந்த ஆன்லைனில் தான் கவுன்சிலிங்கும் பண்ண போகிறதா அரசாங்கம் தெரிவிச்சிருக்குது. ஸோ அதில் நீங்கள் வர்றப்ப குறைஞ்சது வந்து இந்த 200 மார்க்கு கட் ஆஃபுக்கு ஒரு 195 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வந்து அதுலேயும் வந்து 129 சீட் இருக்குது மொத்தம். அந்த 129 சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் OBC கேட்டகரி, அப்புறம் BCM, EBC, MBC, BT, SCன்னு சொல்லிட்டு நிறையா கேட்டகரி வைஸ் சீட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 129 சீட்டுக்குள்ளார நம்ம வரணும் அப்படின்னா
குறைந்தபட்சம் அந்த 200க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 195 மார்க்குக்கு மேலே அக்ரிகேட் எடுத்திங்கன்னா தான் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி அந்த 195லேயே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா ப்ரைவேட் காலேஜஸ் நிறையா இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இப்போ வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் சென்டாக் மூலமாக போனீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமில் வந்து நிறையா வந்து ஃபண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றிங்க சார். சார் இப்போ ஒரு பிள்ளை ஒரு +2 முடிச்சிருக்கிற பிள்ளைக்கு வந்து நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய அனுபவம் இருக்காது. ரெண்டு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வாசிக்கின்ற திறன் ரொம்ப குறைவு வச்சுக்கோங்க. ஒரு தொலைக்காட்சி கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய பிள்ளைகள் வந்து பாட புத்தகத்தை தவிர்த்து பல புத்தகங்கள் படிக்கிற வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா பெற்றோர்களுக்கு வாசிக்கிற திறன் இல்லை. அப்போ ஓரளவுக்கு சமூக அறிவோ உலக அறிவோ இல்லாத ஒரு +2 முடிச்சிருக்கிற பையன் வந்து இப்போ சப்ஜெக்டை வந்து தேர்வு செய்கிற அளவுக்கு பெரிய திறன் இருக்குமா? ரெண்டாவது, ஒரு பையன் வந்து இப்போ ஒரு படிப்பு ஹையர் எஜுகேஷன் செலக்ட் பண்ணுற போது பார்த்திங்கன்னா சார், ஒரு பக்கம் பையனுடைய ஆர்வம், மற்றொரு பக்கம் வந்து பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல், இன்னொரு பக்கம் உங்களை போன்ற பேராசிரியர் பெருமக்களுடைய ஒரு ஆலோசனை வச்சு, இது 3 இணைந்தால் தான் ஒரு பையனுக்கு ஒரு தரமான ஒரு பாதையை தேர்வு செய்து தர முடியும். ஸோ இப்போ இந்த +2 ரிசல்ட் வந்துட்ட பிறகு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு பேராசிரியர் பெருமகனராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? வணக்கம் மாணவர் மன்றம், யார் பேசுகிறீங்க? ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. சார், இது டாக்டர் வந்து பிடெக் பண்றாங்க. சரிங்க சார். சார் கொஞ்சம் டிவி வால்யூத்தை ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சிருங்க சார். டிவி வால்யூத்தை குறைச்சிருங்க சார். சார் பிடெக் ஈஸி பண்றாங்களா சார்? எஸ் சார். சரிங்க. ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்காமா சார்? கண்டிப்பாக பிடெக் இசிஇக்கு ஏன்னா இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் சரி ஹார்ட்வேர் ரிலேட்டடாகவும் நிறைய கம்பெனிஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புன்றது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. நான் முன்னாடி குறிப்பிடுற மாதிரி தான் எல்லா மாணவர்களும் வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பும் வந்து மார்க்கும் எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த 12 ஸ்கில்லு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நிறைய சம்பாதிக்கலாம். இதுக்கான இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து சீனியாரிட்டி படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஜி கார் இருக்குது, பிஹெச்இஎல் இருக்குது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குது, அப்புறம் என்டிபிசி இருக்குது, செயில் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதணும். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்னு வைக்கிறாங்க. அந்த கேட் எக்ஸாமினேஷன் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் வேலைக்கு போயிடலாம். அது இல்லாமல் அந்த கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி படிக்கிறதுக்கும் போகலாம், எம்டெக் படிக்கிறதுக்கும் போகலாம், ஸ்டைஃபண்டோடு படிக்கிறதுக்கும் போகலாம். அதனால் உங்கள் மகளுக்கு நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கில்லு, பிஹேவியர், அவங்களுடைய நாலேஜ் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம்ஸை எழுத சொல்லுங்கள். ஸோ எழுதுனாங்கன்னா ஃபைனல் இயரில் அவங்க எழுதணும். ஃபைனல் இயரில் எழுதணும் கேட் எக்ஸாம். இப்போ எப்போ வரும் சார் கேட் எக்ஸாம்? எப்போ வரும்? கேட் எக்ஸாம் வந்து யூஸ்வலாக வந்து நவம்பர் மாதத்தில் அக்டோபர் நவம்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதில் வெப்சைட்டில் போனால் தெரியல. ஆமாம். நீங்கள் கேட்டுன்னு சொல்லிட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாலே போதும். கேட் 2015 2016 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். அது கேட் வந்து ஐஐடிஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் கேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பிடெக் படித்த மாணவர்கள் அந்த கேட் எக்ஸாம் எழுதுனா நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா பப்ளிக் செக்டார் எல்லாமே வந்து கேட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டே இருக்குது இப்போல்லாம். நன்றிங்க சார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா? ஆமாம். +2 ரிசல்ட்டு வரப்போகுதுங்க சார். ரிசல்ட்டு வருகின்ற பொழுது பல பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து பையனை கேட்காம அப்ளிகேஷன் போட்டு கடைசியில் பிள்ளை கஷ்டப்படுற சூழலாம் பார்க்குறோம் வச்சிங்களேன். பல பிள்ளைகள் வந்து அந்த பிடெக்கு 4 வருஷம் முடிச்சுட்டு அரியர்ஸோட ரொம்ப வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலையை பார்க்குறேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதனால் இது போல் ஒரு நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் ரிசல்ட்டுக்கு பிறகு பேரண்ட்ஸு பிள்ளைகள் எப்படி அணுக வேண்டும், என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி உங்களுக்கு இருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாதம் தான். இந்த 60 நாள், இந்த 60 நாளில் தான் நீங்கள் வந்து அந்த 3 வருஷ கோர்ஸ் படிக்கிறதா இல்லை 6 வருஷ கோர்ஸ் படிக்கிறதான்றதை டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக என்ன பண்ணணுன்னா, இது வரைக்கும் உங்களுடைய சன்னோ இல்லை டாட்டரோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே வந்து எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா சில பெற்றோர்களுக்கு வந்து அவங்க வந்து விவரம் தெரியாதவங்க இல்லை படிக்காதவங்க அப்படின்னா
நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட இல்லை இதை விட உங்களுக்கு என்னென்னா ஸ்கூலுக்கு போங்க. நீங்கள் உங்களுடைய அந்த உங்கள் பையனோ இல்லை பொண்ணோ படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டீச்சர்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஷன் கவுன்சிலிங் மாதிரி உட்காருங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த ரேங்கை பார்ப்பாங்க, மார்க்கை பார்ப்பாங்க. மார்க்கை பார்த்துட்டு உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி படிப்புக்கு தான் வந்து தகுதியானவர், இதை மாதிரி நீங்கள் படிக்க வச்சாங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவுரையை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் சன்னையை அது திருப்பியும் வந்து உங்கள் சன்னுக்கிட்டையும் அதை சொல்லுங்கள். உன்னுடைய நிலைமை இப்படி தான்ப்பா இருக்குது, நீ வந்து உனக்கு மேக்ஸ் வரலை, உனக்கு வந்து சயின்ஸ் வரலை, நீ வந்து பெட்டர் வந்து நீ வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் படி, இல்லை ஒரு ஆர்ட்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் படி, இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி, இப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்கன்னா அந்த கோர்ஸில் படித்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்னாலே உங்களுக்கு வந்து பேசிக் டிகிரி இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன், ஒரு பிடெக்கு, ஒரு எம்டெக்கு, ஒரு எம்பிபிஎஸ்ஸு அதை மாதிரி தான் வேணுன்றது அவசியமே இல்லை. பிபிஎஸ்சி தான் வேணும், பிஎஸ்சி அக்ரி தான் வேணும்னு இல்லை. ஒரு பிஏ ஹிஸ்ட்ரியோ இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க கூட வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் போகலாம். ஸோ உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய சூழ்நிலை என்ன மாதிரி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலை என்ன இருக்குது, அதை பொறுத்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸை வந்து நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பிஜி டிகிரியும் படிக்கலாம். அதுக்கு பிறகு வேலை வாய்ப்புகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகலாம். இல்லை இதை மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸு ஐபிஎஸ் எக்ஸாம்ஸு அதை மாதிரி எழுதிட்டு போகலாம். ஸோ இது முக்கியமாக வந்து இந்த 60 நாளில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஆசிரியர்களிடத்துலையோ இல்லை நல்ல உறவினர்களிடத்துலையோ இல்லை எங்களை மாதிரி கல்லூரியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களிடத்துலையோ ஒரு கவுன்சிலிங் மாதிரி வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான தகவல்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களை படிக்க வச்சிங்கன்னா எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். ரொம்ப நன்றிங்க சார். அன்பார்ந்த நேர்களே, அநேகமாக ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக அவரை அழைத்திருந்தேன். 4 வருடங்களுக்கு பிறகு நல்ல வேளை ஒரு டைரியில் அவருடைய அலைபேசி எண்ணை வைத்திருந்தேன். ஒரு தொலைபேசி அழைத்து அன்பான ஒரு வேண்டுகோள் வைத்தவுடன் என்னுடைய முகம் கூட அவருக்கு தெரியாது. ஆனாலும் உண்மையில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பது தேவைப்படுகின்றது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே இப்பொழுது மாறப்போகிறது. ஒரு +2 படிக்கிற பையனை வந்து ஒரு மருத்துவராக, ஒரு பொறியாளராக அல்லது ஒரு துறையை நம்ம வந்து ஒரு புதிய துறையை நாம் அடையாளப்படுத்துகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த +2 காலகட்டம் என்பது. இந்த நேரத்தில் வந்து ஒரு வழிகாட்டுதல் என்பது தேவைப்படுகிறது. இன்றைக்கி வழிகாட்டுதல் தான் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் குறைவாக இருக்கிறது. சில நேரங்களில் வந்து பெற்றோர்களை வழிகாட்டி தான் இருப்பாங்க. பல நேரங்களில் பார்க்கின்ற பொழுது இதுபட்ட பேராசிரியர் மக்கள் தான் பல பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு வழிகாட்டுகின்றார்கள். நல்ல பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் சார்பாக நன்றி. எல்லாவற்றையும் கடந்து ஒரு சிறிய செய்தி என்னவென்றால், நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம புதுச்சேரி சார்ந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது. பாரதி சொன்னால், தைரியம் வேண்டும்படி பாப்பா, அது வாழும் முறைமையடி பாப்பா என்றான். வாழ்க்கையில் வந்து தைரியம் என்பது தேவைப்படுகின்றது. பல பிள்ளைகள் எல்லாம் வந்து இவங்க சார் சொன்னாங்க, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போட்டித் தேர்வுலாம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். அப்படியே யோசித்தா என்ன சொல்கிறேன், எனக்கு எங்கெங்க கிடைக்க போகுதுங்க, எதை எடுத்தாலும் எதிர்மறையாக எனக்கு கிடைக்காது, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, ஆமாம் இந்த காலத்தில் என்ன உழைச்சி என்ன புண்ணியம் என்று எதிர்மறையாக சிந்திக்கின்ற ஒரு இளம் பிள்ளைகளை இன்றைக்கு நான் பார்க்கின்றேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. மிக முக்கியமாக தயக்கப்படாதீங்க. நல்ல பிள்ளைங்களை பார்க்குறோம், ரொம்ப தயக்கப்படுறாங்க. கேட்கறதுக்கு பயம், பேசுகிறதுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயந்தால் வாழ்க்கையில் எப்படி சாதிக்க முடியும்? அதனால் இன்றைய பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் +2 முடித்த பிள்ளை எல்லாருக்கும் தைரியமாக இருங்க, நல்ல சிறப்பான முடிவெடுங்க. ரிசல்ட் வந்துட்ட பிறகு உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை பாருங்கள், பெற்றோரை பாருங்கள், கலந்து முடிவெடுங்க. நம்மால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் பல பிள்ளைகளெல்லாம் பங்கெடுத்து பேசியிருக்கிறார்கள். நல்ல வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, உங்களுக்கும் மிக முக்கியமாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மிக மென்மையாகவும் அழுத்தமாகவும் சரியான காலகட்டத்தில் வந்து சரியான பாதையை காட்டியிருக்கின்றார். உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நாளைக்கு இதே போல் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வராங்க, டாக்டர் கோபால் அவர்கள் வருகின்றார்கள். மருத்துவ இன்ஸ்டியூட்டை பற்றி சொன்னாங்களே, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அகாடமிக் ரிஜிஸ்ட்ரார் இருக்கின்ற பதிவாளர் அவர்கள் வராங்க. அவங்க வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகள், அது குறித்து பேச இருக்கின்றார்கள். மீண்டும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளருக்கு உங்கள் சார்பாக நன்றிகள். நாளை உங்களோடு மீண்டும் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.